பாப்பா மோகனை உள்ள நினச்சப்ப நல்லா இருக்கும். அந்த அந்த இந்த இது வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்கலாம். அதில் வந்து பாப்பாவும் எடுக்க சொன்னாங்க. இல்லை அவர் கொஞ்சம் நேர்மையாக உண்மையிலேருந்து நமக்கு வந்து சேர்த்துருவார். மற்ற யாருமே நம்ம முழுசாக முடியாது. கம்யூனிஸ்டாக யாரையும் பண்ண கம்யூனிஸ்ட் நிறைய வருவாங்க. நாங்கள் சொல்கிறது வந்து பாபா மோகனை உள்ள நினைக்கிறதுக்காக நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த டீமா. பேர் என்ன? பகத்சிங். என்னத்தை பார்க்க போகிறாங்க ஒன்றும் இல்லை. அது என்ன இருக்குது? அதில் எந்த ஃபுட்டேஜ் இருக்காது. அது பூட்டிக்கே போல பூட்டி கொண்டு தான் இருப்பாருங்க. அப்போ வந்து அவனோட போன பையனை எல்பிசியில் வரதுனால அந்த பையன் விட்டுருக்காங்க. அவரை பிஏசி எஸ்பிஎஸ்சி நேரடியாக விட்டுட்டு ஆளுநரையும் காட்டியாச்சு. காரியார் கூட்டிகிட்டு போனோம். இந்த பையன் போய் சொல்லிட்டான், இவங்க வந்தவங்க காட்டான். காட்டியே இன்னும் 16 பேரும் 16 பேர் 6 பேரும் அடையாளம் கொடுத்துருக்கோம். 4 பேர் 2 பேர்த்தாச்சும் கைது பண்ணிட்டு சிறைப்படுத்தினா தானே இது கொலை குற்றத்துக்கு. ஜெயராஜ் போலீஸுக்கு வந்து என்ன நடவடிக்கை அதானே இதுவும். அது மாதிரி இதில் அஜித் குமார் திருப்பணத்தில் இந்த நடவடிக்கை தான் நன்றி வேணும். உனக்கு நாடார் ஒரு சட்டம் கொள்ளர் ஒரு சட்டம் இல்லை. அவங்க வந்து வலிமையாக இருக்கிறதுனால, அரசியலில் வலிமையாக இருக்கிறதுனால அவங்களுடைய சட்டம் வந்து செல்லுபடியாது. தம்பி இன்னும் அங்கே தானே இருக்காங்க. நான் வாங்க மாட்டேன். இங்கே லைட் தொடர்பு எழுத்து போட்டோம். அப்புறம் சரியான தீர்வு கிடைக்காது அப்படின்ற மாதிரி முடிவு வாங்கலாம். லைட் தொடர்பு அதுக்கு பிறகு இங்கேருந்து சொல்லிட்டாங்க, நம்ம சைட் பண்ணுறாங்கல்ல, அவங்க விட்டாங்க கேட்காம பண்ணாதீங்க, ஒரு கண்டிப்பாக மட்டும் ஒரு இது வாங்கிட்டேன், நீதி வாங்கிட்டேன். சரி வாங்கிட்டு அப்புறம் நான் போகவும் அரசு வந்து இழப்பீடுன்னு சொல்லலைங்க. அரசு இழப்பீடு சொன்னாங்க. வந்து ஒரு பாண்டு ஒன்று ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு பாண்டு கொடுத்தாங்க. அது வந்து எஸ்எஸ்டியில் அது எஸ்சிஎஸ்டிலேருந்து அரசு தமிழ்நாடு அரசு லாக்அப் டெத்துக்கு வந்து ஒரு 7.5 லட்ச ரூபா வேணும்னாங்க. அது வாங்க மாட்டோம்ட்டோம். அப்புறம் கலெக்டர் வந்து திட்டினாங்க, இங்கே வாங்க, இது வந்து உங்கள் எஸ்சிஎஸ்டியில் உள்ளது, இது வந்து நீங்கள் வாங்கிட்டு எங்களுக்கு டிமாண்ட் வைப்பாங்க அப்படின்ட்டு அது பாண்டை மட்டும் ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து லாக்அப் டெத்துக்கு தனியாக இதுன்றாங்க புதுசு. அப்புறம் பாப்பாவுக்கு வேலை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு தேவை வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் அடிக்க காலம் ஒரு செய்யல. ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். போகிற வெளியே நம்ம அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் காலையில் சாப்பாடுலாம் கொடுக்கலம்மா, இந்த மாதிரி கீழே கண்ணை வச்சு காலை வச்சு அதுக்கு மேலே கண்ணை வச்சு உடச்சிட்டாங்க மாட்டிட்டான். இந்த தான் நான் வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன். சொன்னோன்னா சர்ச்சி மேடம் வந்து அவங்க விசாரிச்சுருப்பாங்க சிவகங்கை ஹாஸ்பிட்டலில். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இதே இருந்து அவனுக்கு தெரியும். அதனால் இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு சொன்னேன். இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சண்டை வரும். இந்த பிளாட்டில் சாப்பிடும்போது இது சண்டை வரும். சண்டை விட்டு யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா இது 50 ரூபா காசு வாங்கிட்டு அவங்க ஏன்டா இது சாப்பிடுற அதனால தான் ரூபாய் மாதம் போச்சு.
இதாக காலையில் 4 மணி நேரம் நிற்கிறான். இது இந்த சண்டை போடுவாங்க ஒரு ஆளுக்கு இதுக்கு என்ன எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆதாசம் சண்டை போடுறாங்க விற்கவோட விற்காம இருந்து ஏன் அப்படி பண்ண விட்டுருக்கீங்க அப்படின்னு சரண் சட்டம் போடுவான். ஒரு ஆளாக பண்ணிட்டேன் அதை வந்து என்ன பண்ணுறது ஆதாசத்தை எடுக்கிறியா விற்க விட மாட்டேன் வழக்கு வேலை ஏதாவது வழக்கெல்லாம் இருக்குது 2 வழக்கு அது ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சு. அது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தர் ஏற்றி போய் அவன் போய் கோர்ட்டுக்குள்ளே போய் கைது கட்டி சாப்பிட்டாங்க. கைது கட்டும்போது அவனை போலீஸ் நல்லா தேடிக்கிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணியிருக்கேன் போலீஸ் இந்த இருக்க அப்படின்ட்டு ஓடி பிடிச்சி போகும்போது அவன் ஓடிடுறான். ஓடினோடனே இந்த கஞ்சம் பைக்கில் ஏற்றி வந்து பார்த்த உடனே கூட பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிக்கிட்டு சும்மா கஞ்சா வாங்க அதை வந்து சொல்லியதே செஞ்சாங்க. இது வந்து அவனை பிடிக்க முடியல அவனை பிடிச்சிருக்கான் இதனால விளையாட்டு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வழியில் அவங்க வந்து நான் சும்மா உட்காந்துருந்தேன். உட்காந்தும்போது ராஜதுரை சார் அவர் உன்னை வெளியே உட்காரக்கூடாது இருக்கேன் சார் நான் சும்மா சார் பசங்களோடு எல்லாரும் இவ்வளோ பசங்க இருக்கும் அவனை மட்டும் தனியாக கூட்டி வா அப்படின்ட்டு நேராக மேஸ்டர் கேட்டேன். நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும் கூட்டி போனால் அவன் மேஸ்டர் நம்ம 5 கேட்டார். ஏங்க சும்மா இருக்கிறது தேவையில்லாமல் எதுக்கு மிஸ்டர் இன்னும் சொந்தம் கஞ்சா வச்சுருக்காங்க சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க போகணும் திட்டி காட்டி விட்டாங்க எங்கள் அம்மா திட்டியோட அதோட வந்துட்டாங்க. அதே அம்மா தான் அன்றைக்கி வாக்குமூலம் இந்த அம்மா வாக்குமூலம் எப்படின்னா போய் எதை எடுத்தாலும் நம்ம தட்டி வைக்கணும் ஒரு நினச்சி